ஒரு விளையாடுகிறது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது. சென்னையிலாகவே இன்றைய தினத்தில் 2 போட்டிகள் ஆரம்பமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது போட்டியை பொறுத்தவரையில் சிக்கர் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ரிஷாட் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரு அணிக்கான போட்டி மோல்டன்பூர் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இது புது மைதானமாக அறிமுக மைதானமாகவும் இருந்தது. ஆகவே இன்றைய போட்டி முதலாவது போட்டியாகவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த மைதானத்தில். ஆகவே நானே சொல்லி வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பு தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆரம்பத்தோடு படுவர்கள் டேவிட் வார்னர் 21 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 29 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். மிச்சல் மாஸ் 12 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். முதலாவது விக்கெட்டுக்காக 3.2 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இந்த 2 வீரர்களும். அதன் பின்னதாக சாய்ஹோப் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 33 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். ரிஷாட் பண்ட் மிக நீண்ட நாட்களின் பின் ஐபிஎல் போட்டிகளுக்கு திரும்பியிருந்த அவர் 4 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 18 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார். அக்ஷர் பட்டேல் 13 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 ஒரு 6 ஓட்டங்கள் 21 ஓட்டங்களையும் 18.13 பந்துகளில் 3 பந்து ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் 147 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அபிஷேக் போரல் சிறப்பான ஒரு 21 வயதுடைய இளம் வீரர் இம்பேக்ட் பிளேயராக ஆடுகள் நுழைந்து 10 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 4 2 6 ஓட்டங்களாக 32 ஓட்டங்களை ஆட்டமுள்ள காதர் ரெட்டியின் மூலம் பெற்றுக் கொடுத்திருந்தார். அக்ஷர் பட்டேல் வீசிய 20வது பந்து ஓவரிலே மொத்தமாக 4 ஓட்டங்கள் 3 2 6 ஓட்டங்களாக 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 174 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆகிய பந்துவீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பொறுத்தவரையில் ஹர்ஷீப் சிங் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும், ரபாடா, ஹர்பீர் பரார், ராகுல் சஹர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு நிர்ணயிக்கப்பட்ட 175 ஓட்டங்களை நோக்கி தோடுபடுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் சிக்கர் தவான் 4 ஓட்டங்கள் 4 அடங்கல் 22 ஓட்டங்கள், பேஸ்ட் 9 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் முதல் 6 பந்து ஓவர்களில் 65 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் பின்னதாக பிரம் சிம்ரன் 4 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 26 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக சம்கரன் சிறப்பான ஒரு பொறுப்பான ஆட்டத்தை பெற்றிருந்த வேளையில் 47 பந்துகளை எதிர்கொண்டு ஒரு 6 ஓட்டம் 4 ஓட்டங்கள் 6 அடங்கலாக 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். லிவிங்ஸ்டன் இறுதி வரை சிறப்பான முறையில் தோடுபடுத்தாடி 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 3 6 ஓட்டங்கள் அடங்கலாக 38 ஓட்டங்களை ஆட்டமுள்ள காது பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 வீரர்களும் 5வது விக்கெட்டுக்காக 67 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றதன் காரணமாக 19.2 பந்துகளில் 177 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 6 விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியினாகவே 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சலை பொறுத்தவரையில் கலில் அகமட் மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளையும், இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். இவர் காயம் காரணமாக இந்த 2 பந்து ஓவர்களை வீசி மைதானம் விட்டு வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சம்கரன் தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்ட நாயகனாக. ஆக மீண்டும் ஒரு விளையாடுகிறோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.